அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மிக ரமலானுடைய நாட்களில் இந்த லைலத்துல் கத்ருடைய நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. இந்த இரவுகளில் அல்லாஹ் எதையெல்லாம் வாக்களித்திருக்கின்றானோ அதை அனைத்து பெறக்கூடிய நன்மைகளால் நாம் அனைவர்களையும் மாற்றிடுவானாக. 27வது இரவு. ஏன் 27வது இரவு எடுக்கிறோம்? ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். லைலத்துல் கத்ர் அப்படின்னா நம்மளாம் வெளியே பயான்ல நிறைய கேட்டிருக்கோம். 27 ஏன் குறிப்பாக நீங்கள் செய்கிறீங்க, அது ஒற்றைப்படை இரவு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இரவு அப்படின்றது 21, 23, 25, 20 இப்படி தான் செய்யணும். வெறும் ஒரு இரவுலலாம் நீங்கள் குறிப்பாக செய்கிறது அது ஒரு வழிகேடான விஷயம் அப்படின்னு மாதிரிலாம் நம்ம நிறைய பயானில் நமக்கு வாட்ஸ்அப்பில் அல்லது சமூக வலைத்தளங்களில் நிறைய கேள்விப்படுறோம். நாம் ஏன் 27 நாம் தேர்ந்தெடுத்து அதை நாம் லைலத்துல் கத்ர் இரவாக நாம் அமல் செய்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம விளங்கிக்கணும். 27 அப்படின்றது நிறையா விளக்கங்கள் குரான்லையும் இருக்குது, ஹதீஸ்லையும் இருக்குது. குரானுடைய சூறாக்களை, குரானுடைய வசனங்களில் சில கணக்குகளின் பிரகாரம் பிரிப்பாங்க. அரபியில் ஹிசாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஜும்முல் கபீர் என்று நிறையா கணக்குகள் இருக்கும். குரானினுடைய வார்த்தைகளை, அதனுடைய எழுத்துக்களை, ஒரு வசனத்துக்குள்ள எத்தனை வார்த்தைகள் இருக்குது, எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி குரானுடைய எல்லா சூறாக்களுக்குமே ஒரு சில கணக்கு உண்டு. ஹிசாம், ஜும்முல் கபீர்னு அப்படி ஒரு கணக்கு உண்டு. அந்த வகையில் இந்த லைலத்துல் கத்ர் இரவை நமக்கு விளக்கக்கூடிய அந்த சூறாவை நாம எடுத்து அந்த கணக்குகளின் பிரகாரம் ஒரு கண்ணோட்டத்தில் அந்த கணக்குகளின் பிரகாரம் நாம 27 நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா நாம தேர்ந்தெடுத்து அமல் செய்யணும். என்ன கணக்கு அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அப்படின்ற சூறா. அந்த சூறால லைலத்துல் கத்ர் அப்படின்ற வார்த்தை கணக்கு போடுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த கணக்குகளை சொல்லி தர்றாங்க. தஃப்சீர் நிறைய தஃப்சீர்கள் இருக்குது. குறிப்பாக நமக்கு தெரியணும்னு சொன்னால் ரூஹுல் பயான் அப்படின்ற தஃப்சீர் தமிழ்லையும் இருக்குது. யாருக்காச்சும் சந்தேகம் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் படித்து பார்க்கலாம். அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் 27 நாம குறிப்பாகிறோம் அப்படின்னா, அந்த சூறாக்கு நிறைய விளக்கங்களை எழுதுறாங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த சூறால லைலத்துல் கத்ர் அப்படின்ற வார்த்தை வரும். அந்த வார்த்தையினுடைய எழுத்தை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 எழுத்துக்கள் வரும் லைலத்துல் கத்ர் அப்படின்ற வார்த்தைக்கு. அப்ப அந்த வார்த்தை அந்த சூறால 3 தடவை வந்திருக்கு. அதனால 3ஐயும் அந்த 9ஐயும் என்ன செய்வாங்கன்னா பெருக்கி என்ன சொல்றாங்கன்னா அசபாட்ட வைஷரி 27 வருது. அதனால லைலத்துல் கத்ர் இரவு 27 ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த சூறால மொத்தம் 30 வார்த்தைகள் வரும். இன்னா அன்ஸல்நாஹு அப்படின்னு எண்ணிங்கன்னா மொத்தம் 30 வார்த்தை வரும். அந்த 30 வார்த்தைகள்ல லைலத்துல் கத்ர் நிறைய வரும். 27வது வார்த்தை ஹிய அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அந்த ஹிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த லைலத்துல் கத்ரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப அந்த ஹிய அப்படின்ற வார்த்தை 27வது வார்த்தையாக வருகிறது. அதனால நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த 27வது இரவை நாம தேர்ந்தெடுத்து இந்த இரவுகள் அமல் செய்யறோம். இது ஒரு கணக்கு. இன்னும் நிறைய எழுதுறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அந்த வார்த்தைகளை இன்னா அப்படின்னு சொல்றதுல 1, அன்ஸல்நாஹு 2, ஃபீ 3 அப்படின்னு வார்த்தைகள் எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கு அடுத்து அப்படி 1, 2, 3 அப்படின்னே போட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த கதிர் கதிர் கதிர்னு 3 இடத்துல வரக்கூடிய வார்த்தைகளுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா, கதிர் அப்படின்றது 5வது நம்பர்ல வரும். முதல் கதிர். அடுத்து 2வது கதிர் எங்க வரும்னு சொன்னா 10வது நம்பர்ல வரும். அடுத்து 3வது கதிர் எங்க வருது அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா 12வது இதுல வரும். இந்த 3ஐயும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்கன்னா சேர்த்து மொத்தம் 27 வருகிற எண்ணிக்கையில் வருது. அதனால இந்த லைலத்துல் கத்ர் இரவு 27 இருக்கும் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய தஃப்சீர்கள் இப்படி ஒரு விஷயம். இப்போ ஹதீஸ்களை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை பெற்ற பெரும்பாலான சஹாபிகள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல
அவங்க என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹர்ரு ஃபில் வித்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி, கடைசி ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அபூ ஹுரைரா அப்படின்ற சஹாபி, அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த மாதிரி முக்கியமான சஹாபிகள் எல்லோரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படை இரவை தேட சொன்னாங்கல்ல, அந்த இரவு நிச்சயமாக 27வது இரவில் தான் இருக்கும் அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அதே மாதிரி அபூ ஹுரைரா, முக்கியமான சஹாபிகள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளை வச்சு என்ன செய்யணும்னு சொன்னா, நாம இந்த லைலத்துல் கத்ர் இரவை 27வது இரவாக, பொதுவாக நமக்கு 7 அப்படின்ற அந்த எண்ணிக்கை ஒற்றைப்படை எல்லாம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனா குறிப்பாக 7 அப்படின்ற எண் வந்து அல்லாஹ் தஆலாக்கு பிரியமானதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் தஆலா படைச்ச வானத்தை அல்லாஹ் தஆலா 7ஆ படைச்சிருக்கிறான், பூமி அல்லாஹ் தஆலா 7ஆ படைச்சிருக்கிறான். முக்கியமான நட்சத்திரங்களினுடைய எண்ணிக்கையை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 7 விதமா அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். 7 பெரும் கடல்கள் அல்லாஹ் தஆலா உலகத்துல படைச்சிருக்கிறான். மனிதனுடைய அந்த படைப்பினுடைய அஸ்திவாரம் அப்படின்றது 7 விஷயங்களா குர்ஆன்ல வரும். அதே மாதிரி சஜ்தா செய்யக்கூடிய உறுப்புகள் 7ஆ இருக்குது. மனிதனுடைய ரிஸ்கினுடைய அடிப்படை அஸ்திவாரம் வந்து 7 பொருட்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நம்ம சொல்லிட்டு, அந்த 7 அப்படின்ற எண்ணிக்கை அல்லாஹ் தஆலாவுக்கு பிரியமான எண்ணிக்கையாக இருப்பதனால் அந்த 27வது இரவில் இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் இருக்கு. அப்ப நாம சும்மா ஏதோ வழிகேடான விஷயங்களை செய்யல, குர்ஆன் ஹதீஸ்களினுடைய அடிப்படை ஆதாரத்திலிருந்து எடுத்து தான் இந்த 27வது இரவை நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இரவை நமக்கு கொடுத்தான் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமான விஷயங்களை, பல இயக்கங்களுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஆசை கனவுகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு மத்தியில பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, பனி இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னாடி பனி இஸ்ரவேலர்கள்ல ஒரு ஆள் இருந்தாங்க, அவருடைய பேர் வந்து ஷம்மூனுல் காசி. ஷம்மூன்ன்றது அவருடைய பேரு. அவர் அதிகமா போர் செய்யறதுனால அவருடைய பேரோட சேர்த்து ஷம்மூன், போர் செய்யக்கூடியவர் அப்படின்ற பேர். அவர் எப்ப பார்த்தாலுமே போராளி தான் கூப்பிடுவாங்க. அப்ப ஷம்மூன் அப்படின்றவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில தொடர்ச்சியாக 1000 மாதங்கள் என்ன செய்யறாருன்னா வாளேந்தி அவர் போர் செய்யறார். இந்த ஷம்மூன் அப்படின்றவர் எவ்வளவு பெரிய 1000 மாதங்களை என்ன செய்யறாருன்னா அல்லாஹ்வுடைய பாதையில வாளை வந்து கீழே வைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சில வரலாற்று கிதாபுகள் எழுதுறாங்க. தொடர்ச்சியாக 1000 மாதங்கள் என்ன செய்யறாருன்னு சொன்னா போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சஹாபாக்கள் 1000 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நன்மைகள் அவர் சம்பாதிச்சிருப்பாரு அப்படின்னு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது இந்த இரவையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் அப்படின்றதுக்கு. இன்னும் ஒரு சில ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பனி இஸ்ரவேலர்கள்ல 4 நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்புனான். அந்த 4 நபிமார்களும் கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் அந்த சமுதாயத்துல வாழ்ந்தாங்க. வாழ்ந்த 80 ஆண்டு காலமும் ஒரு நொடி பொழுது கூட அந்த 4 நபிமார்களும் அல்லாஹ் தஆலாவிற்கு மாறு செய்யவில்லை. இதுவும் சஹாபாக்களுக்கு சில சமயங்கள் ஆர்வத்தை வந்துச்சு. 80 வயசு ஒரு சனம் பொழுது கூட அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்யல. இன்னொரு 1000 மாதம் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில வாழேந்தி போர் செஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய அந்தஸ்து நமக்கு அது இதெல்லாம் கிடைக்குமா? ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 60-70 மத்தியில தான் ஆயுள். அப்படி குறைந்த அளவில் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சமுதாயம் எப்படி 1000 மாதங்கள் வாழ கீழே வைக்காம போர் செய்த அந்த நபர்களின் நன்மையும், அதே மாதிரி அந்த 4 நபிமார்கள் ஒரு சனப்பொழுது கூட 80 ஆண்டுகளாக அல்லாஹ் தஆலாவுடைய வணக்கத்தில் ஈடுபட்ட அந்த அந்தஸ்தை எப்படி என்னுடைய சமுதாயத்தினர்கள் அடைவார்கள் அப்படின்ற ஒரு ஆர்வம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இது குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்ததுனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபியே, அந்த நபிமார்களும் அந்த நபரும் செய்த அந்த நன்மை உங்களுடைய சமுதாயத்தினர்களும் அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இதை கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சூராவை இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் அப்படின்ற சூராவை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காண்பிச்சாங்க.
கிதாபுகளில் எழுதுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 500 மாதங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. அதே மாதிரி துல்கர்னைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபி அவங்களும் ஆட்சி செய்தது 500 மாதங்கள். அப்போ ரெண்டையும் சேர்த்து 1000 மாதங்கள். அதோடு சேர்த்து 1000 மாதங்களுக்கான நன்மையை என்னுடைய சமுதாயம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலும் இந்த சூரா இறக்கப்பட்டதாக என்னுடைய வரலாற்று பின்னணிகள் எழுதுவாங்க. இன்னும் அஞ்சல்லாம் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை ரப்பல் ஆலமீன் இறக்கி வைக்கின்றாங்க. அதை பொதுவாக அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறானா அந்த இடத்துல நாம கவனம் செலுத்தணும். கியாமத்து நாளினுடைய விஷயங்கள் எல்லாம் அதிகமான வசனங்கள்ல ஒரு அந்த நாளை சொல்லிட்டு அந்த நாள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாத்துல கேள்வி கேட்பான். அவ கேள்வி கேட்கிறா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த விஷயத்திற்கு, அந்த நாடு இருக்கிறது அந்த இடத்திற்கு ஏதோ ஒரு சிறப்பு இருப்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவில் நாம் இறக்கி வைத்தோம். அடுத்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நபியே வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொன்னா, லைலத்துல் கத்ரி ഖൈറുൻ மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு. ஏன் 1000தோட அல்லாஹ் தஆலா நிப்பாட்டினா? 1000க்கு அதிகமாக 10,000 இருக்குது, 1,00,000 இருக்குது, கோடி 10 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் 1000தோட அல்லாஹ் தஆலா வந்து நிப்பாட்டியிருக்கிறான் அப்படின்னா, பொதுவாக அரபியல்ல நமக்கெல்லாம் தெரியும், அரபுல கடைசியா எங்கே நிப்பாட்டுவாங்கன்னா அல்ஃபுல தான் நிப்பாட்டுவாங்க. அஷரத்து ஆலாஃப் அப்படின்னு தான் போகும். அல்ஃபு அல்ஃபு அல்லது மியத்து ஆலாஃப் அப்படின்னு 1000 தான் அரபு எண்ணிக்கைகள்ல கடைசியான எண்ணிக்கை. 10,000 வராது, 10, 1000 அஷரத்து ஆலாஃப் தான் வரும். 1,00,000க்குமே 1,00,000 அப்படின்னு அரபியில் எழுத மாட்டாங்க, மியத்து ஆலாஃப் அப்படின்னு எழுதுவாங்க. அப்ப கடைசி எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய 1000 எல்லாம் நிர்ணயித்து இந்த இரவில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ഖൈറു மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் செய்கின்ற நன்மையை உங்களுக்கு பெற்று தரும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இந்த இரவுல என்ன நடக்கும் அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், இந்த இரவில் ரூஹ்னு சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு இந்த பூமியில் இறங்குகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இரவுல மலக்குமார்கள் பூமிக்கு நிறைய மலக்குமார்கள் வருகை தருவார்கள். இந்த கதிர் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் வந்திருக்கு, நெருக்கடி அப்படின்ற அர்த்தம். ஏன் இந்த இரவுக்கு நெருக்கடியான இரவு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த இரவுல மனிதர்கள் கூடுறாங்க அப்படின்றதையும் தாண்டி மலக்குமார்களினுடைய கூட்டம் பூமியில அதிகமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் சொர்க்கத்துல ஒரு சில இடத்தை காமிச்சு, இந்த இடத்துல ஒரு சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க, எல்லா மலக்குமார்களும் என்ன செய்வாங்கன்னா இந்த இரவுல பூமிக்கு வருகை தருவார்கள். பத்து ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்குன்னா அக்ஸரு மின் அததில் ஹஸா, பூமியில எவ்வளவு கல் இருக்கும், இந்த கல்லினுடைய எண்ணிக்கை, கல் சின்ன சின்ன கற்கள் எல்லாம் எவ்வளவு எண்ணிக்கைகளாக இருக்குமோ அதை விட அதிகமான எண்ணிக்கையில மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பூமிக்கு வருகை தருகின்றார்கள். ஏன் வருகை தர்றாங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைக்கும் பொழுது அப்ப மலக்குமார்கிட்ட அல்லாஹ் தஆலா கேட்பான், இந்த மாதிரி நான் ஒரு படைப்பை பூமியில படைக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப மலக்குமார்கள் கேட்பாங்க, தஜஅலு ஃபீஹா யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா, யா அல்லாஹ் பூமியில குழப்பம் விளைவிக்கக்கூடிய ரத்தத்தை ஓட்டக்கூடிய படைப்பையா நீ படைக்க போற அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கிற அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மலக்குமார்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா நீங்க இப்ப போய் இந்த இரவுல போய் பாருங்க, என்னுடைய அடியார்கள் எந்த அளவிற்கு என்னுடைய இபாதத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், நீங்க போய் பாருங்க அப்படின்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அதிகமான எண்ணிக்கையில ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பூமிக்கு அல்லாஹ் தஆலா இறக்குறாங்க. நிறைய நமக்கு மட்டுமல்ல, முன்சென்ற நபிமார்கள் சில நபிமார்களுக்குமே இந்த இரவு சிறப்பிற்குரிய இரவாக இருந்திருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபர்ஸ்ட் கனவு பார்ப்பாங்க, ரைதும் இன்னி ரைது அஹத அஷர கௌகபன் வஸம் ஸவல் கமர் ரைதுல் சாஜிதி, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜ்தா செய்வதாக நான் பார்த்தேன் அப்படின்னு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு பார்த்ததாக வரலாறுல வரும். அந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது இந்த லைலத்துல் கத்ர் இரவுல தான். நிறைய வரலாற்று சிறப்புகள் எல்லாம் நமக்கு முன்னால் சில சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் தஆலா இந்த இரவுல கொடுத்திருக்கிறான். அப்ப மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பூமியில இறங்குறாங்க.
இறங்கி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து அல்லாஹ் அந்த சூராவினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்வான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அல்லாஹ்வினுடைய சாந்தி என்ன செய்யும்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய சலாமே இந்த உலகத்தில் மலக்குமார்கள் பரப்புவார்கள். எப்படி பரப்புவாங்க? மலக்குமார்கள் எப்படி அல்லாஹ்வினுடைய சலாத்தை இந்த உலகத்துல பரப்புவாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மலக்குமார்கள் பூமியில இறங்கி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, யுஸல்லிமூன, அவர்கள் சாந்தி உண்டாகட்டும் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். யாருக்கு? அலா குல்லி காயினின் வ காயிமின், இந்த இரவில் நின்று அல்லது உட்கார்ந்த நிலையில் எதுக்குள்ளாக, யார் அல்லாஹு தஆலாவை அதிகம் நினைவு கூறுபவர்களாக நின்ற நிலையில் அல்லது உட்கார்ந்த நிலையில் இந்த இரவுல அமல்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சலாத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். சலாம் உண்டாகட்டும் அப்படின்ற துஆவை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அல்லாஹு தஆலா இந்த இரவுல சலாம் நமக்கு இறக்கணும்? எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த இரவுல சாந்தி உண்டாகட்டும் அல்லது சலாம் உண்டாகட்டும் அப்படின்ற விஷயத்தை சொல்றான் அப்படின்னா, நபிமார்களுடைய வரலாறுகள்ல நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சலாமுன் அலா நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அப்படியே சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நூஹின் மீது சாந்தி உண்டாகட்டும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்லி சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசாவின் மீதும் ஹாரூனின் மீதும் என்ன செய்ய மட்டும் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அடுத்த அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறு நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல நபிமார்களுடைய வரலாறை நாம படிச்சு பார்த்தோம்னா, எல்லா வரலாறையும் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த நபி மீது சாந்தி உண்டாகட்டும் சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த சலாத்தை நபிமார்களின் மீது அல்லாஹ் தஆலா பொழிந்த அந்த அருளான சலாத்தை என்னுடைய சமுதாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலையும் அல்லாஹ் தஆலா இந்த இரவுல அவனுடைய சலாத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா இறக்கி வைக்கின்றான். இது ஒரு புறம். இன்னொரு காரணத்தை சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இரவுல சலாத்தை இறக்குறான் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை நம்முடைய அதாவது தன்னுடைய சமுதாயத்தினர்கள் நபியினுடைய உம்மத்தினர்கள் எப்பவுமே அல்லாஹ் தஆலாவினுடைய சலாத்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய உம்மத்தினருக்கு சலாம் அப்படின்றது அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து இறக்கி கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் என் உம்மத்தினர்களுக்கு சலாம் என்பது இறங்கி கொண்டே இருக்கும். நான் இந்த பூமியை விட்டு சென்றதற்கு பின்னால் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சலாத்தை பெற்று தரக்கூடிய காரியம் என்ன, அல்லது அல்லாஹ்வினுடைய சலாத்தை பெற்று தரக்கூடிய நபர் யார் அப்படின்ற ஒரு கவலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்ததுனால அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருடமும் நாம் சந்திக்கின்ற இந்த இரவுல அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்கி உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் சலாம் உண்டாகட்டும் அப்படின்ற துஆவை யார் யாரெல்லாம் நின்ற நிலையிலும் அல்லது அமர்ந்த நிலையிலும் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இரவுல என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கும், என்னென்ன அமல்கள் எல்லாம் செஞ்சா அல்லாஹ் தஆலாட்ட நாம் நன்மைகளை அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்றதை நாம தெரிஞ்சுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், ஸ்தலக குர்பக யா அல்லாஹ் உன்னுடைய நெருக்கத்தை எனக்கு ரொம்ப கொடு, உன்னை நெருக்கமாக நான் அதிகமாக பார்க்க, உன்னோடு நான் அதிகமாக நெருங்க வேண்டும், அப்படிப்பட்ட நெருக்கத்தை எனக்கு கொடு இறைவா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, என்னுடைய நெருக்கம் பத்தி என்னுடைய நெருக்கம் என்பது லைலத்துல் கத்ர் இரவில் என்னை வணங்குவதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் கண் விழித்தார்களோ அவர்களுக்கு என்னுடைய நெருக்கத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அஸ்அலுக ரஹ்மதக, உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு நீ தர வேண்டும். அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய ரஹ்மத் என்பது லிமன் ரஹிமல் மசாகின், இந்த லைலத்துல் கத்ர் இரவுல யார் யாரெல்லாம் மிஸ்கீன்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய ரஹ்மத் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ஜவாஸ அல ஸிராத்தி கல் புராத்தி, மின்னல் வேகத்துல நான் என்ன செய்யணும், ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நான் கடக்கணும், அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், லிமன் தஸத்தக ஃபீ லைலத்துல் கத்ர், அந்த பாக்கியம் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியம் மற்ற எல்லா அமல்களையும், ஆனா இந்த லைலத்துல் கத்ர் இரவுல லிமன் தஸத்தக, யார் யாரெல்லாம் சதகா செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நான் கொடுப்பேன். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, இந்த மாதிரி நான் சொர்க்கத்தினுடைய மரத்தில் நான் நிழல் ஆற வேண்டும், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரம் இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய நிழல்ல நான் என்ன செய்யணும், கொஞ்சம்
ஓய்வெடுக்க வேண்டும். அப்படியே ஓய்வெடுத்துக்கிட்டே அந்த சொர்க்கத்தினுடைய மரத்தில் விளையக்கூடிய பழத்திலிருந்து நான் சாப்பிட வேண்டும் இறைவா, அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்க, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், லிமன் சப்பஹ தஸ்பீஹத்தன் ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த வாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் லைலத்துல் கத்ர் இரவில் என்னை தஸ்பீஹ் செய்கின்றார்களோ, அதிகமாக தஸ்பீஹ்களை யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த மரத்தினுடைய நிழலும் அந்த மரத்தினுடைய பழமும் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நஜாத மினன் நார், எனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு இறைவா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் நிஸ்தகபர, இந்த லைலத்துல் கத்ர் இரவில் யார் யாரெல்லாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ, அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை யார் யாரெல்லாம் அதிகமாக ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு தான் நரகத்திலிருந்து ஈரேச்சல் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ கொடுத்து அப்படின்னு கேட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அஸ்அலுக ரிதாக, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு கொடுத்துரு. ஏன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் வந்துச்சுன்னு சொன்னா மற்ற எல்லாமே கிடைச்சிடும். அதனால எனக்கு உன்னுடைய பொருத்தத்தை மட்டும் கொடுத்துரு இறைவா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, என்னுடைய பொருத்தம் என்பது ரிலாய லிமன் ஸல்லா ரகஅத்தைனி ஃபீ லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ர் இரவுல எனக்காக வேண்டி 2 ரகஅத்துகள் தொழுகிறாரோ அவருக்கு தான் என்னுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த லைலத்துல் கத்ர் இரவை குறித்து பேசுகிறான். அப்படின்னா நாம அந்த லைலத்துல் கத்ர் இரவுல நம்மளுடைய அமல்களை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள போகிறோம்? ஆனா இந்த இரவு அப்படின்னு வெறும் பயானோட அல்லது அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய அமல்களோட கழிந்து விடுவது அல்ல. மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய இந்த வெகுமதிகள் எல்லாம் ஃபஜ்ர் நேரம் உதயமாகின்ற வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத நாம விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் தஆலா நிறைய வெகுமதிகளை கொடுத்திருக்கிறான், அந்த வெகுமதிகள் எல்லாம் என்னன்னு தெரியுமா அப்படிங்கும் பொழுது அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் ரசூலுமே அறிந்தவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒரு மரம் ஒன்று இருக்கின்றது, அந்த மரத்தினுடைய நிழலை ஒரு மனுஷன் கடக்கணும்னு சொன்னா மசீரத் ஆணி 100 ஆண்டுகள் பயணித்தால் மட்டுமே அந்த மரத்தினுடைய நிழலை கடக்க முடியும். அதுவும் சொர்க்கத்தினுடைய ஆண்டுகள்ல 100 ஆண்டுகள். அந்த மரத்துல அல்லாஹ் தஆலா உண்ணக்கூடிய வாக்கியத்தை, அந்த மரத்தினுடைய பழங்களை அல்லது அந்த மரத்தினுடைய நிழல்ல இளைப்பாறக்கூடிய வாக்கியத்தை யாருக்கு கொடுமா அப்படின்னு சொன்னா அந்த மரம் நடப்படும். ஒரு சில நபர்களுக்காக அந்த மரம் நடப்படும். யாருக்காக அப்படின்னு சொன்னா இந்த லைலத்துல் கத்ர் இரவுல ஒரு அடியான் அவர் தக்பீர் கட்டுகின்ற ஒவ்வொரு தக்பீருக்கும், அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா நாம தராவீஹ் தொழுவோம், தராவீஹ் தொழும் பொழுது நாம ஒரு 20 ரக்காத்துக்கு ஒரு 10 தக்பீர் கட்டியிருக்கோம். இந்த 10 தக்பீர்களுக்கும் ஒவ்வொரு தக்பீர் தஹரீமாவிற்கும் சொர்க்கத்தில் அப்படிப்பட்ட மரம் நடப்படுகிறது அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஹதீஸ்ல சொன்னாங்க, சொர்க்கத்துல சில வீடுகள் எல்லாம் தலா வச்சிருக்கான், அந்த வீடு கண்ணாடி பளிங்குகளால் ஆனது, அந்த வீட்டினுடைய தரை இப்படி இருக்கும், அந்த வீட்டுடைய சுவர் இப்படி மண் இப்படி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிச்சுட்டு, இந்த வீடு யாருக்கு கட்டப்படும் அப்படின்னு சொன்னா பிக்குல்லி ரகாத்தின், லைலத்துல் கத்ர் இரவில் தொழப்படுகின்ற ஒவ்வொரு ரகாத்திற்கும் பகரமாக சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட வீடு அந்த நபருக்காக கட்டப்படுகிறது அப்படின்னு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தொடர்ச்சியா சொல்லிட்டே வராங்க. சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா ஒரு சில கிரீடங்களை கொடுப்பான். தாஜுல் நல்ஜன்னா, சொர்க்கத்துல ரப்புல் ஆலமீன் ஒரு சில கிரீடங்களை தயார் செய்வான். யாருக்காக வேண்டி? இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது இந்த லைலத்துல் கத்ர் இரவில் ஓதுகின்ற ஒவ்வொரு ஆயத்திற்கும் பகரமாக ஒரு அடியான் ஓதுகின்ற லைலத்துல் கத்ர் இரவுல ஓதுகின்ற ஒவ்வொரு ஆயத்திற்கும் பகரமாக ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் அவருக்காக வேண்டி என்ன செய்யறான்? ஒரு கிரீடத்தை ரப்புல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில சொன்னாங்க. சொர்க்கத்துல சில அந்தஸ்துகள் அல்லாஹ் தஆலா உயர்த்திக்கிட்டே போவான். சொர்க்கத்தில் சில நபர்களுக்காக அந்தஸ்து உயர்த்தப்பட்டே கொண்டே இருக்கும். யாருக்கு அப்படின்னு சொன்னா லிமன் ஜலஸ ஜல்ஸதன் அந்திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற விஷயத்தில் யார் ஒன்று கூடுகின்றார்களோ. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த மாதிரி நாம உட்கார்ந்து, இது ஒரு சபை, இந்த மாதிரியான மார்க்க சம்பந்தப்பட்ட சபைகள்ல உட்காடுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா சொர்க்கத்துல சில அந்தஸ்துகளை என்ன செய்யறான்னா ரப்புல் ஆலமீன் உயர்த்தி கொண்டே செல்கிறான் அப்படின்னு நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த இரவுல எந்த அமல் செய்தாலும் அதற்கு பகரமாக ரப்புல் ஆலமீன் நிறைய வெகுமதிகளை நமக்கு தருவதற்காக அல்லாஹ் தஆலா வாக்களை தெரிவிக்கிறான்.
இந்த இரவுல என்ன செய்யணும் அப்படின்னா ஹதீஸை பார்த்தோம்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த இரவை அடைந்தால் நான் செய்வதற்கு எனக்கு பிரத்யேகமாக ஒரு அமலை நீங்கள் சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் அடைந்தால் நீங்க அல்லாஹ்வை எப்படி கேட்கணும், அல்லாஹ்வும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ, யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்திடுவாயாக அப்படின்ற இந்த துவா, அல்லாஹ்வும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபாஃபு அன்னி அப்படின்ற துவாவை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளால முடிஞ்ச இபாதத்துகளை செய்யணும், தஸ்பீஹ்களை, திக்ருகளை, இந்த மாதிரி ஹதீஸ்கள் மூலமாக நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற துவாக்களை இந்த இரவில் அதிகமாக செய்யணும். எல்லா அமல்களிலும் ஈடுபடுகின்ற நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இந்த லைலத்துல் கத்ர் இரவில் எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படும், இல்லா அர்பஈன், 4 பேருடைய பாவம் மட்டும் மன்னிக்கப்படாது. எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்படும் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல 4 நபர்களுக்கு மட்டும் பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்னு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 நபர்கள் அடையாளம் காட்டுறாங்க. முதல் நபர் ஆக்குல் வாலிதேன், பெற்றோருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய நபர், பெற்றோருடைய பேண வேண்டிய ஒழுக்கங்களை சரியான முறையில் பேணாம, அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை சரியான முறையில் செய்யாமல் யார் யாரெல்லாம் பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த இரவுல எதுவுமே கிடையாதுன்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க முதபினுல் ஹம்ர், மதுவோடு தொடர்புடைய அல்லது அதை வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய, அதை பருகக்கூடிய அல்லது அதற்கு உதவி புரியக்கூடிய நபர்கள் யார் யாரிடம் மதுவோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இந்த இரவுல எந்த விதுமே கிடையாது, அதாவது பாவம் மன்னிக்கப்படாது, அவர் இரவு முழுக்க இருந்து வணங்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க. மூன்றாவதாக காத்தியோர் ரஹீம், சொந்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடிய நபருக்கும் இந்த இரவுல எந்த பங்கும் கிடையாது, எந்த பாவம் மன்னிப்பும் கிடையாது. நான்காவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முஷாஹின், உள்ளத்துல பிற நபர்களை பத்தி கெட்ட எண்ணம், குரோதமான உள்ளத்தோடு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த இரவுல எந்த விதமான பாவ மன்னிப்பும் கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க. அப்ப அமல்கள்ல ஆர்வம் காட்டுறதை தாண்டி நம்முடைய அமல்கள் நாம் இந்த இரவுல செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த 4 விஷயத்திலிருந்து நீங்கியவர்களாக நாம் அமல் செய்கிறோமா அப்படின்றத நாம யோசித்து பார்க்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த இரவுல அமல் செய்யறது எல்லாத்தையும் தாண்டி இந்த இரவுல அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் என்பது ஷாஃபி, அது பரிந்துரை செய்யப்படக்கூடிய, பரிந்துரை செய்கின்ற ஒரு விஷயம். அன்றைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா பேசிக் கொள்கின்ற பொழுது குர்ஆன் அது நமக்கு, நாம் அந்த குர்ஆனுடைய பங்கை, அதற்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி இருக்கிறோமா அப்படின்றதையும் என்ன செய்யணும்னு சொன்னா குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்த லைலத்துல் கத்ர் இரவுன்றது இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய நபர்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறான். குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனுடைய தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். இறுதியாக ஒரே ஒரு சின்ன கதை. ஒரு அம்மா அரபு கிதாபுகள் இந்த கதையை எழுதியிருக்காங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா, எப்போவுமே பள்ளிவாசலுக்கு வெளியே யாசகம் கேட்டுக்கிட்டே இருக்கும். உள்ள பள்ளிவாசல்ல இருந்து இமாம் பார்க்குறாங்க, டெய்லி அந்த அம்மா யாசகம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அம்மாவுடைய மகன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, வெளிநாட்டில் சம்பாதிச்சு அந்த அம்மா யாசகம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த பள்ளியினுடைய இமாம் பார்க்குறாங்க, அந்த அம்மா ஆரம்பத்தில் கேட்டுச்சு பையனை படிக்க வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பையன் நல்லா படித்து வெளிநாட்டில் போய் நல்ல வேலை பார்க்குறாங்க. ஆனால் யாசகம் அந்த வாங்க கேட்குறத அந்த அம்மா விடவே இல்லை. அப்போ அந்த இமாம் பார்க்குறாங்க, வெளியே இருந்து அந்த அம்மா யாசகம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த இமாம் போய் அந்த அம்மாட்ட அந்த மாதிரி இருக்கும், முன்னாடி கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தீங்க, யாசகம் கேட்குறீங்க, இப்போ தான் அவங்க மகன் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், மகன் மாதம் காசு அனுப்புனாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த இமாம் அந்த மூதாட்டிகிட்ட கேட்கும் பொழுது, ஆமாம் என் மகன் காசுலாம் அனுப்ப மாட்டேன்றான், ஆனால் மாதம் ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று அனுப்புகிறான். அதை என்ன செய்வேன்னு சொன்னால் மாதம் எனக்கு கிடைக்கும் போது நான் முத்தமிட்டு அதை என்ன செய்வேன், சோபத்தில் தடவி எப்படி ஒட்டி விட்டுரும் அவனுடைய ஞாபகார்த்தமாக அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஃபோட்டோ அனுப்புகிறான், அதை முத்தமிட்டு நீங்கள் சோபத்தில் விட்டுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, அப்போது வாங்க அது என்ன ஃபோட்டோன்னு காட்டுங்க அப்படின்னு அந்த மூதாட்டிகிட்ட அந்த இமாம் பேசும்போது அந்த அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, மாதம் செலவிற்காக வேண்டி செக் லீஃபை, அதாவது காசோடைய செக்கை என்ன செய்யறான்னு சொன்னா மகன் என்ன செய்யறாருன்னா அங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாரு.
இந்த அம்மாவுக்கு அதனுடைய அருமை தெரியாமல் அதை அப்படியே முத்தமிட்டு அப்படியே சுகத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் பசத்தடவி ஒட்டி விட்டுருது. இதே போன்றுதான் நம்மளுடைய வீடுகளில் குரானினுடைய வசனங்களும் குரானும் அந்த செக் லீஃபுகளாக வெறும் ஃப்ரேம்களாக அல்லது குரான் என்பது வெறும் ஷோகேஸில் அந்த பெட்டிக்குள் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதனுடைய மகத்துவத்தை உணராமல் எப்படி அந்த அம்மா செக் லீஃபை எடுத்து முத்தமூஞ்சி அப்படியே ஒட்டி மாட்டி வைக்குதோ அதே போன்று தான் நம் வீடுகளிலும் குரான் அந்த செக் லீஃப்களாக வெறும் ஒரு சீசனுக்காக வேண்டி அல்லது அதனுடைய மகத்துவம் தெரியாமல் வெறும் ஃப்ரேம்களாக மட்டும் குரானுடைய வசனங்களும் குரானினுடைய பிரதிகளும் நமக்குள்ள இருக்குது. குரான் என்பது முழுக்க முழுக்க அகிலத்திற்கான வழிகாட்டி. அந்த வழிகாட்டியை பெற்றிருக்கின்ற நம் சமூகம் அந்த குரான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குரானுடைய தொடர்பு எப்படி இருக்குது? ஏதோ ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல ஒரு போர்ல இருந்துகிட்டு இருக்கும்போது மதீனாவுல ஒரு சஹாபி மௌத்தாயிடுறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யார சொல்றாங்க, அவங்க ஊர்ல ஒரு சஹாபி மௌத்தாயிட்டாங்க, நான் இப்ப அவங்க ஜனாசாவை உங்களுக்கு முன்னாடி அப்படியே காட்டுறேன், நீங்க ஜனாசா தொழ வைக்கணும். அதாவது மதீனாவில் மூத்தாயிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல பல மைல் தூரத்தில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரெக்கையினால் அடிக்கிறாங்க. மதீனாவில் அந்த சஹாபியுடைய ஜனாசா அப்படியே காட்டப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்துட்டு மதீனாவில் என்ன செஞ்சாங்க சொன்ன ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன எங்கேயோ மூத்தாயிட்டாங்க, நீங்க வந்தீங்க அடிச்சு காட்டி ஜனாசா தொழ வைக்கணும் அப்படி கட்டளை இல்லைங்க, அவரை என்ன செஞ்சார் அப்படிங்கும் பொழுது அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவருக்கு குர்ஆனினுடைய சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ்னா குல் ஹு அல்லாஹு அஹத் அப்படின்ற சூரா அவருக்கு அதிகம் பிரியமுடைய சூறாவாக இருந்தது, அவர் அதிகமாக அதை ஓதக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு அந்த சஹாபி ஒரு சின்ன சூறாவோடு அதிகமாக தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்தாலும் அந்த சஹாபிக்கு ஜனாசா தொழ வைக்கின்ற பாக்கியத்தை அந்த சஹாபிக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் என்றால் குர்ஆனோடு நாம் வைக்கின்ற தொடர்பு தான் நாளைக்கு மறுமையில் நபிமார்களோடு குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. ஆக எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் இந்த இரவினுடைய சிறப்புகளை முழுக்க முழுக்க இபாதத்துகளின் மூலமாக அடைந்து இதுபோன்ற இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் குர்ஆனினுடைய தொடர்பை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி